வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் அரசு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட உள்ள பயிற்சியை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்க்கலாம். சிறப்பு ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடத்துகிறாங்க. அது என்னன்றதையும் பார்க்கலாம். டெட் ஆசிரியர்களுக்கு டெட்டுடைய மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் 60 மார்க் எடுத்தால் பாஸ்ன்றதை பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் பல வெளியிட்டிருக்காரு. என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பியில் உதவி பேராசிரியர் பணி நியமனம் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் முக்கியமான அம்சங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் நடத்தப்பட உள்ள உதவி பேராசிரியர் பணி நியமனம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்காலிக பணியாளர்கள் தானாகவே பணி நிரந்தரம் பெற முடியாது. திறந்தவெளி போட்டித் தேர்வு மூலமே நியமனங்கள் நடைபெறும். நீதிமன்ற தீர்ப்பினுடைய முக்கியமான கொள்கைகள் அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன், மாநில அளவிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் திறந்தவெளி போட்டி மூலம் மட்டுமே நியமன தேர்வு நடைபெறும். தானியங்கி பணி நிரந்தரம் கிடையாது. தற்காலிக பணியாளர்கள் அல்லது கௌரவ உரிமையாளர்கள் கலந்து கொண்டு நீண்ட காலம் பணியாற்ற காலத்தில் மட்டுமே பணியை நிரந்தரம் பெற முடியாது என நீதிமன்றம் தெரிவுபடுத்தியிருக்கிறது. ஆர்டிகல் 16 படி சம வேலை வாய்ப்பு உரிமை. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அரசியல் சாசன உரிமையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கௌரவ விரிவுரைகளுக்கான சலுகைகள் 15 கூடுதல் மார்க் சலுகைகள். நீண்ட கௌரவ விரிவுரையாளர்கள் நீண்ட கால பணிக்கு கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அனுபவத்திற்காக அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வழங்கப்படலாம். வயது வரம்பு தளர்வு. நீண்ட கால கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றுபவர்களுக்கு தேர்வில் பங்கேற்க ஏதுவாக வயது வரம்பின் தளர்வுகள் அளிக்கப்படும். தகுதி அடிப்படையிலான முன்னுரிமை. அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுக்கு முக்கியத்துவம் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ 4000 காலி பணியிடங்களை நியமனத்துக்காக நிரப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6 மாதத்தில் நிரப்பி ஆகணும். அரசாணை 56, 247, 248 நிலையில் கொள்கை முடிவுகள் மற்றும் அரசாணை ஆய்வு செய்த பிறகு நீதிமன்றம் வெளிப்படையான முறையை உறுதி செய்யுமாறு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ விரைவில் இந்த உதவி பேராசிரியருடைய நியமனத்தை நடத்துவாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளி ஆசிரியர் காலி பணியிட நிரப்ப ராஜ்மோகன் அவர்கள் உடனடியாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிட்டிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் அவர் அளித்த பேட்டியின்படி சாணக்கியர் இயக்க தலைமை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டு பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும். தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உடற்பயிற்சி, கல்வி மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஸோ தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டு 1/6/2006 அன்று காலமுறை ஊதியம் பெற்று வரும் இடைநிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 1/6/2026 அன்று சிறப்பு நிலை எய்த உள்ளனர். அவர்களுக்கு சிறப்பு முகாம் திருச்சி கல்வி மாவட்டத்தில் திருச்சி சேவா சங்கத்தில் நடைபெறும் என வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தவறாமல் கலந்துக்கோங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சியை ஒத்தி வைக்கணும். கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக 4/6/2026 திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் நலன் மற்றும் தமிழக முதல்வர்கள் எடுத்த முடிவு ஆசிரியர் இயக்கம் மனதார வரவேற்கிறோம். அதே நேரத்தில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1/6/2026 முதல் 3 நாட்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் எப்பொழுதும் கோடை விடுமுறையில் பயிற்சி அளிப்பது ஏற்புடையதல்ல. ஸோ எண்ணும் எழுத்தும் அறிமுகப்படுத்தப்பட்ட கோடை விடுமுறையில் 5 நாட்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதை ஒத்தி வைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ கோரிக்கைகள் விரைவில் மாற்றப்படும் அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த டெட் தேர்வில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பாஸ் மதிப்பெண்கள் 60 மார்க் எடுத்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வர இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வருடன் பேசி இந்த 149 ஜிபையும் நியமன தேர்வையும் ரத்து செய்ய போகிறாங்க. பொறுத்து நாம் இதற்கான அறிவிப்புகள் அனைத்துமே எதிர்பார்க்கலாங்க. 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணக்குள்ளான போஸ்டிங்கும் விரைவில் போட போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் புதிய
புதிய ஆசிரியர் நியமனங்கள் பிஜிடிஆர்பி உடைய தேர்வு, யூஜிடிஆர்பி உடைய தேர்வு, பிஇ பிஆர்டி உடைய தேர்வுகள் அனைத்தும் நடைபெறும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.